அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது சகல தெய்வங்களையும் கட்டும் கட்டு மந்திரம். இந்த மந்திரத்தை கெட்ட செயலுக்காண்டி பயன்படுத்தக்கூடாது. நல்லா இருக்க தெய்வங்களை நம்ம கட்டுனோம்னா அது யார் செய்கிறாங்களோ அவங்களையே பாதிக்கும். அதனால இந்த கட்டு மந்திரம் அப்படின்றது யாராருக்கு இது குடும்பத்தில் தொந்தரவு பண்ணுதோ, இல்லை மந்திரவாதிகள் ஏவி விட்டு அவங்க ஏவி விட்டதுனால குடும்பத்தில் தொந்தரவாக இருக்கோ, இல்லை இயற்கையாக ஒவ்வொருத்தருக்கு சாமி இறங்கிக்கிறான், இந்த மாதிரி இறங்கிக்கிட்டு குடும்பத்தையே பாடாப்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. கட்டுக்கு நிற்கும். வேற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, குட்டி குரளி இந்த மாதிரி குட்டி குரளி சைத்தியம் இந்த மாதிரி எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அதை கட்டுக்களை கொண்டுட்டு வந்துடும் இந்த மந்திரம். அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம். இதை நீங்கள் தவறுதலான முறைக்கு பயன்படுத்தாமல் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டி கேட்டுக்கிறேன். இதனுடைய செய்முறை எப்படி அப்படின்னா, 3 கல் வச்சிடணும். அடுப்பு மாதிரி 3 கல் வச்சு ஒரு புது மண்சட்டி, சின்ன சட்டியை வாங்கி அதுக்கு மேலே வச்சு மைதா மாவும் வேப்பெண்ணையும் கலந்து ஒரு பொம்மை செஞ்சு அந்த மண்சட்டி உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு கருப்பு துணி ஒன்று வாங்கி அந்த மண்சட்டி வாயில் கட்டி நூல் போட்டு கட்டி வச்சிடணும். நூல் போட்டு கட்டிட்டு இந்த மந்திரத்தை ஏற்கனவே இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை சித்தி பண்ணி வச்சுக்கிறேன். வச்ச பின்னாடி தான் இந்த இப்போ நான் சொன்ன பிரகாரம் அந்த வேலையை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி 1008 தடவை சித்தி பண்ணின பின்னாடி நான் சொன்ன முறையில் இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி வரும்போது அருமையான ஒரு பலன் கிடைக்கும். ஒரு வாரத்திலேயே எந்த தெய்வமாக இருந்தாலும் கட்டாயிரும். கட்டுக்குள்ளாயிருச்சு அப்படின்னா அது வேலை செய்யாது. இப்போ ஒரு கோயிலாக இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு அந்த தெய்வம் வரலைன்னா யாரும் இங்கே சாமி கும்பிட கூட போக மாட்டாங்க. அப்படி ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தெய்வங்கள் அப்படி அந்த மாதிரி இருக்குது. அதனால் இதை தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அந்த பலன்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பாதிப்பை உண்டாகும். அதில் எந்த ஒரு அளவுக்கும் மாற்றம் இல்லை. இப்போதைக்கு அந்த மந்திரத்தை பார்ப்பேன். ஹரி ஓம் நமச்சிவாய. 5 எழுத்து பஞ்சாட்சரத்தின் மீது ஆணை. இந்திரனை கட்டினேன், மந்திர லோகத்தை கட்டினேன், ஆகாசத்தை கட்டினேன், பூமாதேவியை கட்டினேன், அதர்மத்தில் அழியும் தேவதையை கட்டினேன். உன் கட்டு என் கட்டாக, உன் ஆசான் என் ஆசானாக, கட்டு கட்டு சர்வமும் கட்டு. இதுவே மந்திரம். இந்த மந்திரத்தை முதல்ல நம்ம ஒரு 1008 தடவை இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும். இந்த மந்திரத்தையே தகட்டில் எழுதி, செம்பு தகட்டில் எழுதி அதுக்கு தூப தீபம் காமிச்சு நைவேத்தியம் வச்சு இதை 1008 தடவை சொல்லும்போது நமக்கு சித்தி ஆயிரும். அதுக்கடுத்து நான் முதல்ல சொன்னதை மாதிரி 3 கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு சட்டி வச்சு அந்த வேப்பெண்ணையில் செஞ்ச ஒரு மைதா மாவு பொம்மையை வச்சு அது உள்ளுக்க எந்த தெய்வம் கட்டாகணுமோ அதை ஒரு தகட்டில் எழுதி அது உள்ளே பதிச்சு அதுக்கடுத்து கருப்பு துணியை போட்டு கட்டி இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அது சின்ன தெய்வத்திலிருந்து பெரிய தெய்வமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தெய்வமாக இருந்தாலும் கட்டிடும். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. இதை முறையாக பயன்படுத்துங்க. நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரொம்ப வல்லமையான மந்திரம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் நல்ல முறையில் வரணும் அப்படின்றது ஒரு விருப்பத்தில், அதாவது கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு எல்லா இதுலேயும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கட்டு மந்திரத்தை நான் சொல்கிறேன். இதை கெடுதலான நோக்கத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி கெடுதலானதுக்கு பயன்படுத்தாமல் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தி எல்லோரும் நல்ல முறையில் வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன்னு, அதாவது கணவன் மனைவி குடும்பம் பிள்ளை இந்த மாதிரி பொறுப்பெடுத்து எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இந்த மந்திரத்தை நான் பதிவிடுறேன்.
இதை எல்லோரும் பாருங்க, எல்லோரும் பயன்படுத்துங்க. எல்லோரும் வந்து இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியாவது இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்துங்க. எல்லாம் வந்து தெரிஞ்சவங்க மாந்திரிகராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பயன்படுத்துங்க. மிகவும் நன்றி.